ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைட்டர் ஃபிஷ்க்கு வந்து ட்ரைனிங் தான் தர போகிறோம் ஃபைட்டிங்க்கு. இப்போ வாங்க பார்க்கலாம். டாப் 3 பெஸ்ட்டு ஃபைட்டர் ஃபிஷ் ஃபார் ட்ரைனிங் தான் இப்போ பாருங்கள். ஃபைட்டுக்கு இந்த நான் சொல்கிற ஃபிஷ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது ப்ளக்கார்டு, செகண்ட் ப்ளேஸில் க்ரௌன் டெயிலு, தேர்டு ப்ளேஸ் ரோஸ் டெயில். இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி எடுத்துக்கோங்க. அந்த கண்ணாடி எடுத்து ஃபைட்டர் பக்கத்தில் வைக்கணும். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வைக்கிறது, அதை ஃப்ளேர் பண்ணுறது. இப்போ நான் வந்து அப் சைட்லேருந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஃப்ளேர் பண்ணது. இதோ இப்போ ஃப்ளேர் பண்ணுறது பாருங்கள். அப்போ அதுக்கு ட்ரெயின் ஆகும். நீங்கள் ஃபைட்டர் ஃபிஷ்லாம் பக்கத்தில் வச்சா தான் ட்ரெயின் ஃப்ளேர் பண்ணணும். ஒரு பீட்டா ஃபிஷ் ஃப்ளேர் பண்ண முடியலைன்னா அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இன்னொரு ரீசன் அதுக்கு ஃப்ளேர் பண்ணதுக்கே தெரியல. நான் வச்சுக்கிற டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரௌன் டெயிலு. நான் சொன்னேன்ல செகண்ட் ப்ளேஸில் இருக்குதுன்னு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 100லேருந்து 150 வரைக்கும் போகும். ப்ளக்கார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 200, 150, 100 அந்த மாதிரியே இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி மிரர் வச்சிங்கனாலே அதுக்கு ஈஸியாக ட்ரெயின் ஆகும். இல்லை உங்கள்கிட்ட நிறைய பீட்டாஸ் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் வச்சாலே அது ஃப்ளேர் பண்ணிக்கும், நல்லா ட்ரெயின் ஆகிடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பீட்டா ஃபிஷ் ட்ரெயின் பண்ணுறதுக்கு. இப்போ வாங்க இன்னொரு மெத்தடும் பார்க்கலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னா, ஒரு கப்பியோ மௌலியோன்ற மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபிஷ் எடுத்துக்கோங்க. அந்த பீஸ்ஃபுல்லான ஃபிஷ்ஷு வந்து ஒரு சின்ன டப்பாவில் போட்டு அதுக்கிட்ட காட்டுங்க ஒரு 10 to 5 minutes. அப்போ அது ஈஸியாகவே ட்ரெயின் ஆகிடும். அப்போ அது நீங்கள் வந்து டைரெக்டாகவே டேங்க்குள்ளே போட்டிங்கன்னா அந்த அட்டாக் பண்ணி அந்த ஃபிஷ்ஷை சாவடிக்க கூட சான்ஸ் இருக்குது. அடுத்து என்ன மெத்தட்னா, இன்னொரு மெத்தட் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன குச்சி எடுத்துக்கோங்க. அது அந்த பீட்டா கிட்ட காட்டினீங்கன்னா அதை பாருங்கள் ஃப்ளேர் பண்ணின்னு வருது. இதில் கூட ட்ரெயின் ஆகும். அடுத்து இதுக்கு ஜம்பிங் ட்ரைனிங் நிறைய கொடுங்க. பீட்டா ஃபிஷ் காமனாகவே ஜம்ப் பண்ணும், பூச்செல்லாம் ஹண்ட் பண்ணும். நீங்கள் ஜம்பிங் ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா அது ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கண்ணாடியை வந்து ஒரு மணி நேரம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு நாள் பூரா வச்சா ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூட சான்ஸ் இருக்குது. ஓகே.